கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை பிரசங்கி அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவற்றை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவபிள்ளைகளாகி நமக்கு கற்றுத்தருகிறது. ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் இதுவரைக்கும் சாலமோனை போல ஒரு ஞானி எழும்பினதில்லை. அப்படி இருக்கும் பொழுது சாலமோனிலும் பெரியவர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் வேதம் குறிப்பிடுகிறது. அந்த அளவுக்கு தேவனால் ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் தான் சாலமோன். அந்த சாலமோனை கொண்டு தேவன் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு பிரதானமான வசனம் தான் இந்த வசனம். மனுஷனுடைய வாழ்க்கையில 2 நன்மைகள் தான் உண்டு என்று இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். ஒன்று மகிழ்ச்சியா இருப்பது, இன்னொன்று நன்மை செய்வது. இந்த 2 மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மையான காரியம் அப்படின்னு சொல்லி தேவனால் ஞானவானாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சாலமோன் எழுதுகிறார். இதுல 2வது காரியம் நாம் அறிந்திருப்பது. அதிலும் குறிப்பா தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை நன்மை செய்ய வேண்டும். அது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு பிரதானமான அவருடைய நோக்கம். தேவ பிள்ளைகள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். தனக்கு தீமை செய்தவர்களுக்கு கூட அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. இதுதான் வேதம் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம். இப்ப தேவ பிள்ளைகளாகி நாம் இதை நன்றாக அறிந்திருக்கிறோம். நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நாம் அவர்களுக்கு கர்த்தர் நாம மகிமைப்படும்படியால் அவர்களுக்கு நன்மை செய்யணும். ஆனா அதே நேரம் இன்னொரு காரியத்தையும் வேதம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய நன்மை என்று அது காண்பித்து தருகிறது. அதுதான் நாம் மகிழ்ச்சியா இருப்பது. இப்ப எப்படி வேணாலும் மகிழ்ச்சியா இருக்கலாமா? இன்னைக்கு அநேகர் உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத உலகத்திற்குட்பட்ட, மாம்சத்திற்குட்பட்ட, பிசாசுக்குட்பட்ட அப்படிப்பட்ட காரியங்கள், இவைகளிலே மகிழ்ச்சியா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறதுல சில சந்தோஷமா இருக்காங்க. தீமையான கிரியைகளை நடப்பிக்கிறதுல சில சந்தோஷமா இருக்காங்க. துன்மார்க்கமான காரியத்தை செய்யறதுல சில சந்தோஷமா இருக்காங்க. தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான பிசாசுக்குரிய கிரியைகள், மனமும் மாம்சம் விரும்புகிற கிரியைகள், இவைகளை செய்து சிலர் சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆனா வேதம் சொல்வது அந்த மகிழ்ச்சி அல்ல. வேதம் தெளிவா சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். இதைதான் கர்த்தருடைய தாசனாகிய பவுலும் தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது, சிறைச்சாலைக்குள் இருந்தாலும் அவர் சபையை பலப்படுத்தும்படியா எழுதின வார்த்தை தான், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அப்ப சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம். அதனாலதான் அந்த மகிழ்ச்சியை கெடுக்கும்படியா, அந்த சந்தோஷத்தை கெடுக்கும்படியா பிசாசு அநேக காரியங்களை செய்யறான். ஏதாவது மனுஷர்களை ஏவி விடுறான், ஏதாவது சூழ்நிலை எதிராக திருப்பி விடுறான். நெருக்கம், இல்லாமை, வெறுமை, போராட்டம், வனாந்திரமான சூழ்நிலை, இவை அனைத்தும் தேவ பிள்ளை கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கக்கூடாது என்பதற்காக பிசாசு செய்கிற காரியங்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ மகிழ்ச்சியா இருக்கணும். இப்ப இந்த இடத்துல தான் நமக்குள்ள ஒரு கேள்வி எழுக்கும். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய சந்தோஷத்தை அது குலைத்து போடுகிறது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வியும், நமக்குள்ள அநேக எண்ணங்கள் எழும்பும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீ அவர் மேல வச்சிரு. ஒரு வெறுமையா, ஒரு போராட்டமா, ஒரு இல்லாமையா, ஒரு தேவையா, அநேகர் அநியாயமா பேசுறாங்களா, பொய்யா பிரச்சனை பண்றாங்களா, பிசாசினால் ஏற்பட்டு கிரியை நடப்பிக்கிறாங்களா, பிசாசினால் ஏற்பட்ட சூழ்நிலையா, மனிதர்களா, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே நீ தெரியப்படுத்து. அவர் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே கிதியோன் தெரியப்படுத்தினான். கர்த்தர் பார்த்து கொண்டார். தம்மிடத்தில் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தினவர்களுக்காக அவர் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. அவர் சகலவற்றையும் ஜெயித்தவர். அவர் நம்முடைய யுத்தத்தை நடத்தினார். நிச்சயமா அல்ல பிசாசு என்ன பண்ண முடியாது, தேவ பிள்ளையின் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா பிசாசு தோற்று போனவன். அவனுக்கு பலனே கிடையாது, அவனுக்கு வல்லமே கிடையாது. அவன் நம்மளை பயமுறுத்துவான். சும்மா என்ன பண்ணுவான், பேசிட்டே இருப்பான். அந்த பேச்சை நம்ம காது கொடுத்து கேட்கவே கூடாது.
அப்படி நம்ம அதை மைண்ட் பண்ணாம இருந்தோம்னா அவன் இல்லாமலே போயிடுவான். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. ஒரு நாள் கர்த்தர் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பான். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எழுந்தருளும் பொழுது சத்ருவால் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது, அவன் அழிந்து போவான். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒன்றும் குறையாமல் ஒன்றும் மறைக்காமல் நாம் தெரியப்படுத்தினோமே ஆனால் அவர் நமக்காக அவர் எழுந்தருளி யுத்தம் நடப்பித்து சத்ருவை அழித்து போட்டு தேவர்களாகி நம்மை ஜெயம் பெற அவர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தன்னுடைய வாழ்க்கையில வாழ்கிற தேவ பிள்ளை எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து மகிழ முடியும். தேவர்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி வாழ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் களிகூர்ந்து மகிழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மிடம் நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.